Good morning, students. Good morning, ma'am. Good morning, ma'am. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நிலை மின்னழுத்த ஆற்றல், நிலை மின்னழுத்த ஆற்றல் மற்றும் நிலை மின்னழுத்தம். நிலை மின்னழுத்தம், நிலை மின்னழுத்த ஆற்றல், நிலை மின் அழுத்தம். நிலை மின்னழுத்த ஆற்றல் அப்படிங்கிறத வந்து நம்ம ஏற்கனவே வந்து மின் விசை அப்படின்னு சொல்லி பார்த்திருக்கோமா. மின் விசை வந்து F is equal to Q1 K into Q1 Q2 divided by என்ன பார்த்திருக்கோம் சொல்லுங்க பார்ப்போம். R square. It is 1 by 4 pi epsilon 0 Q1 Q2 by R square. இது என்னன்னா மின் விசை. மின் புலம் ஏற்கனவே பார்த்திருக்கோம்ல. E is equal to கடந்த 2 கிளாஸ்லயும் மின் விசை பார்த்திருக்கோம். மின் புலம்னா 1 by 4 pi epsilon 0 Q by R square. கரெக்டா? இது வந்து மின் புலம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மின் அழுத்தம். அதுக்கு முன்னாடி மின்னழுத்த மாற்றல், நிலை மின்னழுத்த ஆற்றல் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். மின்னழுத்த ஆற்றல் அதுக்கு என்ன செய்யணும்னா, இப்ப நம்ம வந்து ஏதாவது ஒரு நேர்மின் துகள் பிளஸ் Q அப்படின்னு ஒரு துகளை வந்து ஆதிப்புள்ளியில நம்ம வச்சிருக்கோம். நேர்மின் துகள் ஆதிப்புள்ளியில. இன்னொரு துகள் அது வந்து சோதனை துகள். சரியா? அது Q0, அது வந்து சோதனை துகள். இப்போ வந்து இந்த ஆதிப்புள்ளியில உள்ள துகளுக்கும் மின் துகளுக்கும் சோதனை துகளுக்கும் உள்ள தூரம் வந்து என்ன அப்படின்னா R அப்படின்னு வச்சிருக்கோம். சரியா? இப்போ இந்த ஆதிப்புள்ளியில உள்ள மின் துகளை சுத்தி நமக்கு ஒரு மின் புலம் இருக்கும் இங்க. சரியா? அது வந்து உனக்கு போட்டுக்கணும். இங்க வந்து ஒரு மின் புலம் வந்து இருக்கு. இப்ப இந்த சோதனை துகள் வந்து இருக்கிற புள்ளி வந்து ஏதாவது ஒரு R அப்படின்னு வச்சுக்கணும். இருக்கிற R, அந்த ஆறுங்கிற இடத்துல இருக்கு. கேபிட்டல் R அப்படின்னு வச்சுக்கணும். இந்த R தொலைவுல உள்ள இந்த சோதனை துகளை இந்த மின் புலத்துக்கு எதிராக, மின் புலம் இருந்தாலே அங்க ஒரு மின் விசை இருக்கும். இப்ப அந்த மின் விசைக்கு எதிராக இந்த ஆறுங்கிற இடத்துல இருந்து புள்ளியில இருந்து இங்க ஒரு Pங்கிற ஒரு புள்ளிக்கு நம்ம கொண்டு வரோம். சரியா? Pங்கிற ஒரு புள்ளிக்கு கொண்டு வரோம். அந்த கொண்டு வர்றதுக்கு நம்ம செய்யற வேலை அது பேர் தான் மின்னழுத்த ஆற்றல். புரியுதாப்பா? ஏதாவது ஒரு புள்ளியில இருந்து இன்னொரு ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்கு நம்ம ஒரு சோதனை மின் துகளை கொண்டு வர்றதுக்கு அந்த மின் விசையை எதிர்த்து எவ்வளவு வேலை செய்யறோமோ அது பேர் தான் என்னது? மின்னழுத்த ஆற்றல் அப்படின்னு சொல்றோம். சரியா? இப்ப அடுத்து வந்து மின் அழுத்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. இது வந்து ஏதாவது இது வந்து மின்னழுத்த வேறுபாடு அப்படின்னு சொல்லலாங்க. இது வந்து மின்னழுத்த வேறுபாடு. ஏதாவது 2 புள்ளிகளுக்கு இடையில நம்ம வந்து கொண்டு வர்றதுக்கு செய்யப்படுற வேலை இது மின்னழுத்த வேறுபாடு. அடுத்து வந்து மின் அழுத்தம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத போனோம். மின் அழுத்தம் இதைத்தான் வந்து வோல்டேஜ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம். மின் அழுத்தம் இதை வந்து அளக்கிறதுக்கான அலகு என்ன அப்படின்னா வோல்ட்டுங்கிற அலகு வச்சுதான் நம்ம என்ன செய்யணும், இதை வந்து அளக்கணும். மின் அழுத்த ஆற்றல் அப்படிங்கிறத வந்து என்ன செய்யணும், அது வந்து இங்கிலீஷ்ல வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி அப்படின்னா அதுக்கு வந்து ஜூல். இதுக்கு வந்து அலகு வந்து ஜூல். சரியா? இப்ப இது வந்து வோல்ட். இப்ப இது என்ன செய்யணும்னா இதே மாதிரியும் ஒரு நேர்மின் துகள் பிளஸ் Q, இங்க ஒரு சோதனை துகள் இருக்கு. இந்த சோதனை துகளை வந்து நம்ம வந்து என்ன செய்யறோம்னா P அப்படிங்கிற புள்ளிக்கு ஏதாவது முடிவில்லா தொலைவில் இருந்து நம்மளால வந்து அந்த தொலைவு வந்து என்ன அப்படின்னு சொல்லி இது பண்ண முடிவில்லா தொலைவு, இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லி நீ கேள்விப்பட்டிருக்கியா? முடிவில்லா தொலைவு. அந்த முடிவில்லா தொலைவிலிருந்து இந்த சோதனை துகளை வந்து இங்க கொண்டு வர்றதுக்கு செய்யப்படுற வேலைதான் மின் அழுத்தம். முடிவில்லா தொலைவு.
நீங்க வந்து ஏற்கனவே வந்து மின் விசை இஸ் ஈக்குவல் டு கே Q1 Q2 by R square. அதே மாதிரி E is equal to K Q by R square. இங்க வந்து K வந்து 1 by 4 pi epsilon 0 Q by R square. ரைட்டா? இப்போ மின் அழுத்தம் அப்படின்னா அதுக்கு என்ன சமன்பாடு அப்படின்னு பார்த்தா அப்படின்னா இந்த மின் அழுத்தம் வந்து V அப்படின்னு சொல்லணும். V is equal to இன்டகிரல் இங்க வந்து முடிவில்லா தொலைவில் இருந்து, அதனால கீழே தான் என்ன செய்யணும், இன்ஃபினிட்டியை போடணும். இங்க வந்து ஆர் முடிவில்லா தொலைவில் இருந்து ஆறுங்கிற டிஸ்டன்ஸுக்குள்ள நம்ம கொண்டு வரணும். இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஆர் அப்படின்னு வச்சுக்கணும். இந்த ஆர் டிஸ்டன்ஸுக்குள்ள முடிவில்லா தொலைவில் இருந்து ஆர் டிஸ்டன்ஸ்க்கு நீ வந்து என்ன செய்ய போற, கொண்டு வர போற. சரியா? ஆர் டிஸ்டன்ஸ்க்கு கொண்டு வரணும். அதுக்கு வந்து இ டாட் டிஆர் இங்க இன்டகிரேட் பண்றேன். சரியா? இங்க வந்து ஒரு மைனஸ் வரும். இது எதனால உனக்கு மைனஸ் வரும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்போ வந்து இந்த திசை வந்து உள்நோக்கி இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இந்த கியூவை நோக்கி இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்து மைனஸ் போடுவோம். கியூல இருந்து வெளியில போச்சுன்னா என்ன போடுவோம்? ஏற்கனவே உனக்கு நான் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து ஒரு மின் துகள் இருக்கு அப்படின்னா அதுல மின்புல கோடுகள் வந்து வெளிநோக்கி போச்சு அப்படின்னா என்ன போடுவோம், என்ன குறியீடு போடுவோம்? பிளஸ் போடுவோம். சரியா? இது வந்து பிளஸ் குறியீடு போடணும். இதே இது ஒரு மின் துகளை நோக்கி உள்நோக்கி வந்து என்ன செய்யுது, அந்த மின்புல கோடுகள் சரியா உள்நோக்கி வந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து மைனஸ் கியூன்னு போடணும், மைனஸ் சைன் போடணும். சரியா? அதனாலதான் நம்ம வந்து என்ன செய்யறோம்னா இதுக்கு வந்து மைனஸ், இது வந்து ஏன்னா வெளியில உள்ள ஏதாவது ஒரு முடிவில்லா தொலைவில் இருந்து நம்ம அந்த துகளை வந்து இங்க வந்து கொண்டு வர போறோம். அதனால அதை என்ன செய்யறோம், மைனஸ் சைன் போட்டிருக்கோம். சரியா? அதனால மைனஸ், இது வந்து மைனஸ் இன்டகிரல் எங்க இருந்து எந்த இதோட லிமிட் என்னது, இன்ஃபினிட்டில இருந்து 6. இதுல வந்து ஈ வந்து இன்டகிரேட், இப்ப இந்த ஈக்கு வந்து என்ன செய்ய போறோம், நம்ம சப்ஸ்டிடியூட் பிரதியிடணும். இது வந்து நமக்கு என்ன இருக்கு, ஈக்கு வந்து 1 by 4 பை எப்சிலான் 0. அதுக்கு வந்து ஒரு மைனஸ் சைன் இருக்கனால வெளியில ஒரு மைனஸ், இங்க ஒரு கியூ தொகுதியில கியூ இருக்கனால கியூ போட்டுக்கிறோம். சரியா? கியூ பை 4 பை 4 பை எப்சிலான் 0 போட்டுட்டு இன்டகிரல் இன்ஃபினிட்டி டு ஆர். இந்த மீதி என்ன இருக்குங்க, இந்த கீழே பகுதியில இருக்கிற 1 by r ஸ்கொயர் மட்டும் இருக்கு. சரியா? 1 by r ஸ்கொயர் dr. இதுக்கு வந்து இந்த 1 by r ஸ்கொயர் dr இதுக்கு வந்து நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும், இன்டகிரல் தொகை. சரியா? இன்டகிரல்னா தமிழ்ல வந்து தொகை, டிஃபரன்சியேஷன்னா வகைக்கெழு. இப்போ தொகை கண்டுபிடிக்கணும். இப்போ 1 by r ஸ்கொயர் இதுக்கு தொகை கண்டுபிடிக்க தெரியுமா உங்களுக்கு? இது வந்து மைனஸ் கியூ பை 4 பை எப்சிலான் 0. இது வந்து 1 by r ஸ்கொயரோட தொகை என்னன்னு சொல்லுங்க. அப்ப இது வந்து 6 பவர் மைனஸ் 2 அப்படின்னு வச்சுக்கலாம். நான் வச்சுட்டு இது வந்து dr போட்டுக்கிறோம். இன்ஃபினிட்டி இங்க வந்து r. இதோட தொகை தெரியுமா? மைனஸ் கியூ 4 பை எப்சிலான் 0. இது வந்து எக்ஸ் பவர் என், இதோட தொகை என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். எக்ஸ் பவர் என்னோட தொகை என்னது அக்கா தெரியுமா? எக்ஸ் பவர் n plus 1 பை n plus 1. சரியா? இதான் வந்து எக்ஸ் பவர் என்னோட தொகை. நம்ம இதை வந்து அதுலதான் நம்ம என்ன செய்ய போறோம், பிரதியிட போறோம். அது வந்து என்ன செய்ய போறோம்னா, இப்போ வந்து இதுக்கு வந்து தொகை கண்டுபிடிச்சோம்னா ஆர் மைனஸ் 2 அடுக்கு பிளஸ் 1 டிவைடட் பை மைனஸ் 2 அடுக்கு பிளஸ் 1. சரியா? இதுல வந்து கீழே உள்ள வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி, ஆரம்பம் வந்து இது, முடிவு வந்து என்னது, இங்க வந்து ஆறுனா முடிவு வந்து 6. இது வந்து 6. சரியா? இதை வந்து இதுல பிரதியிடணும். சரியாப்பா?
இங்க என்ன ஆயிரும் அப்படின்னா v equal to minus q by 4 pi epsilon 0 இங்க வந்து 1 by r அப்படின்னு வந்துடும். இதுதானே இது வந்து 6 minus 2 plus 1 வந்து என்னவாயிரும் -1. சரியா, இங்க -1 இங்க -1. இப்ப இங்க வந்து அடுத்த ஸ்டெப்ல போவோம். வந்து -q by 4 pi epsilon 0 r -1 -1. இங்க வந்து மேல உள்ளதை வந்து பிரதிட்டோம் அப்படின்னா ஆரே வரும், கீழே உள்ள பிரதிட்டோம்னா 0 வந்துடும். சரியா, அது r -1 வரும்போது அதுக்கு இன்ஃபினிட்டி பிரதியிடுவோம். r -1ங்கிறது 1/r. அதுக்கு இன்ஃபினிட்டி போட்டோம்னா 1/∞. 1/∞ வந்து 0 ஆயிடும். அதனால வந்து இங்க இந்த கீழே உள்ள லிமிட்டை பிரதிட்டோம்னா 0 ஆயிடும். மேல உள்ள லிமிட் மட்டும் போடும்போது நமக்கு இங்க வந்து இந்த வேல்யூ கிடைக்கும், இந்த அளவு கிடைக்கும். இது ஈக்குவல் டு என்னவாயிரும், இந்த மைனஸும் கேன்சல் ஆயிரும். q பை 4 பை எப்சிலான் 0 r அப்படின்னு வந்துடும். இதுதான் வந்து d. புரியுதாப்பா? இந்த d வந்து மைனஸ், இங்க ஒரு மைனஸ் இருக்கனால இங்க பிளஸ் ஆயிரும். இது வந்து q பை 4 பை எப்சிலான் 0 r. இதான் வந்து மின் அழுத்தம் அதுக்கான சமன்பாடு, மின் அழுத்தத்திற்கான சமன்பாடு. ரொம்ப வந்து வேறுபாடெல்லாம் இருக்காது. எஃப்க்குள்ள சமன்பாடு வந்து இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இதுல கூட நிறைய கணக்கா கேட்பாங்க. 4 பை எப்சிலான் ஆர் ஸ்கொயர், இது வந்து எஃப். இ வந்து Q1 எதுனாலும் வச்சுக்கலாம், ஒன்று மட்டும் வைக்கணும். 4 பை, ஏன்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு E is equal to F by Q. அதனால இது வந்து 4 பை எப்சிலான் ஆர் ஸ்கொயர். அந்த மாதிரி இப்போ V is equal to Q by 4 பை எப்சிலான் 0 R. இதான் வந்து மின் அழுத்தம். புரியுதா எல்லாருக்கும்? அதே மாதிரி மேற்பொருந்துதல் தத்துவம். இதுல வந்து இதுலயும் நம்ம என்ன செய்யணும், மேற்பொருந்துதல் தத்துவத்தை வந்து என்ன செய்யணும், இதுக்கும் பொருந்துவது. ஏற்கனவே வந்து விசைக்கும் போட்டோம், அது மாதிரி புலத்துக்கும் போட்டோம், மின் புலத்துக்கும் மின் விசைக்கும். இப்போ வந்து மின் அழுத்தத்துக்கு நம்ம என்ன செய்ய போறோம், மேற்பொருந்துதல் தத்துவம் போட போறோம். இதுக்கு வந்து என்ன நம்ம செய்யணும்னா Q1 Q2 Q3 அது மாதிரி இது போயிட்டே இருக்கும். Qn வரைக்கும் நம்ம வந்து ஒரு n எண்ணிக்கை உள்ள மின் துகள்களை எடுத்துக்கிறோம். மின் துகள்கள், n எண்ணிக்கையுள்ள மின் துகள்கள். இந்த n எண்ணிக்கையுள்ள மின் துகள்களால ஆதி புள்ளியில உள்ள மின் துகளுக்கு உள்ள மின்னழுத்தம் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா V is equal to Q1 by 4 pi epsilon 0 R1. Q1ங்கிறது R1 தொலைவில் இருக்கு, அதனால அடுத்து Q2 வந்து R2 தொலைவில் இருக்கு, 4 pi epsilon 0 R2. அது மாதிரி Q3 by 4 pi epsilon 0 R3. இது மாதிரி போயிட்டே இருக்கும். போயிட்டே எங்க போய் முடியும் அப்படின்னா Qn by 4 pi epsilon 0 Rn. சரியா, இது வரைக்கும் வந்து உனக்கு வந்து மேற்பொருந்துதல் தத்துவம் மின் அழுத்தத்துக்கு உள்ளது. அதே மாதிரி மேல் பொருந்துதல் தத்துவத்தை பயன்படுத்தி உனக்கு ஒரு கணக்கீடு. அதுக்கு வந்து நம்ம என்ன செய்யறோம்னா முதல்ல வந்து பிளஸ் கியூ மின்னூட்டம் வந்து ஒரு ஆதி புள்ளியில இருக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். மின்னூட்டம் வந்து ஆதி புள்ளியில, சரியா. இந்த பிளஸ் கியூக்கு 9 மீட்டர் தொலைவில் -2Q அப்படிங்கிற ஒரு இன்னொரு மின் துகள் இருக்கு. சரி, அங்க வந்து பிளஸ் கியூ இதுல இருந்து ஒரு 9 மீட்டர் தொலைவில் வந்து -2Q. இது வந்து மைனஸ், இது வந்து நேர்மின் துகள், இது எதிர்மின் துகள். -2Q. சரியா, இதுக்கு ரெண்டுக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து 9 மீட்டர்.
இப்ப இந்த ரெண்டு மின் துகள்களுக்கும் இடையே வந்து ஏதாவது ஒரு புள்ளியில வந்து மின் அழுத்தம் வந்து சுழியா இருக்கும், ஜீரோவா இருக்கும். இப்ப அந்த புள்ளியை வந்து கண்டறியணும். இது ஒரு முக்கியமான ஒரு இது கணக்கு உனக்கு கேட்பாங்க, கணக்கீடு. சரியா? இப்ப அதுக்கு வந்து ஏதாவது ஒரு புள்ளி, இல்லை அதை வந்து பீன்னு எடுத்துக்கிடுவோம். இந்த புள்ளி இல்லை, இந்த புள்ளி இந்த பீங்கிற புள்ளியில நம்ம வந்து நம்மளா ஒரு கற்பனை செஞ்சுக்கிறோம். அது பிறகு அதை வந்து என்ன செய்யணும், நிரூபிக்கணும். சரியா? அந்த பீங்கிற புள்ளியில நம்ம என்ன செய்யுது, இந்த இடத்துலதான் நமக்கு வந்து மின் அழுத்தம் ரெண்டையும் சேர்த்து உள்ள மின் அழுத்தம் வந்து 0 அப்படின்னு வச்சிருக்கோம். இந்த பீங்கிற புள்ளிக்குள்ள தூரம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிளஸ் கியூல இருந்து இதோட தூரம் வந்து எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம். அதே மாதிரி மைனஸ் கியூல இருந்து அப்ப இது என்ன தூரமா இருக்கும், மொத்த தூரம் வந்து 9 மீட்டர், 9 மீட்டர். அப்ப இந்த தூரம் என்னவா இருக்கும், யாராவது சொல்லுங்க பார்ப்போம். இந்த தூரம் என்னவா இருக்கும்? இது வந்து எக்ஸா இருந்துச்சுன்னா அந்த தூரம் என்னவா இருக்கும்? -x. ரைட், வெரி குட். 9 - x. சரியா? 9 - x இருக்கு. இப்ப ஏற்கனவே உனக்கு இப்ப நான் சொன்ன சூத்திரம் இருக்குல்ல, அதை வந்து இதுல நம்ம வந்து அதுல இந்த தூரத்தை வந்து பிரதியிடணும். சரியா? இப்ப இந்த புள்ளி கீழே வந்து மின்னழுத்தம் 0 அப்படின்னு நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம், வச்சிருக்கோம். அதுக்கடுத்து அதை வந்து என்ன செய்யணும், நிரூபிக்கணும். இப்போ முதல்ல வந்து நம்ம ஒரு மொத்த மின் அழுத்தம், ரெண்டு புள்ளிக்கும் சேர்த்து மொத்த மின் அழுத்தம் வந்து V டோட்டல் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? இது கண்டுபிடிக்க போறோம். நமக்கு ஏற்கனவே தெரியும் மின்னழுத்தத்துக்கு வந்து என்ன சூத்திரம் அப்படின்னா Q/4πε0R. சரியா? இதை இப்போ வந்து நம்ம வந்து போட்டோம், V Q/4πε0R. இப்ப இந்த ஆருக்கு வந்து இந்த தூரத்தை வச்சு நம்ம என்ன செய்யணும், பிரதியிடணும். இப்ப இதுல வந்து முதல்ல வந்து இந்த பாயிண்ட்டுக்கு எக்ஸுங்கிறது இருக்கிற அந்த புள்ளிக்காக நம்ம முதல் போடும்போது என்ன செய்யணும், 1/4πε0. இங்க என்ன தூரம் வச்சிருக்கோம்னா எக்ஸ் வச்சிருக்கோம். சரி, அதனால Q/x அப்படின்னு வச்சாச்சு. ஏன்னா இது வந்து என்னன்னா பிளஸ் கியூ, அதனால இங்க பிளஸ் போடுறோம். இங்க வந்து என்ன இருக்கு, -2Q இருக்கு. அப்ப 2Q, 2Q இருக்கு. சரியா? மைனஸ் இது வந்து என்ன தூரத்துல இருக்குன்னா 4πε0 9 - x. சரியா? இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, இந்த புள்ளி அந்த எக்ஸ் தூரம் நீ கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னா அந்த தூரத்துல இந்த புள்ளி வந்து எந்த தூரத்துல வந்து நமக்கு மின்னழுத்தம் 0ன்னு கண்டுபிடிச்சிடலாம், சுழியா இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். சரியா? இப்போ வந்து இந்த பாயிண்ட் வந்து இந்த V டோட்டல் வந்து நமக்கு 0ன்னு தான் முதல்ல நம்ம நிர்ணயிச்சிருக்கோம், அதனால 0ன்னு போட்டுக்கிட்டோம். புரியுதாப்பா? இது வந்து என்னன்னா நம்ம சூத்திரப்படி எழுதின சமன்பாடு. நமக்கு வந்து இந்த இடது பக்கம் இருக்கிற வந்து டோட்டல் மின்னழுத்தம் வந்து 0ன்னு நம்ம முதல்லயே வந்து என்ன செஞ்சிருக்கோம், ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். முதல்ல 0 அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம். இப்ப இந்த 0ன்னு போட்டு இந்த சமன்பாடை என்ன செய்யணும், தீர்க்கணும். இப்போ வந்து ரெண்டுலயுமே வந்து Q/4πε0 இருக்குல்ல, அது வந்து பொதுவா இருக்கு ரெண்டுக்குமே. அப்ப இந்த ரெண்டுக்கும் பொதுவா இருந்தா என்ன செய்யலாம், பொதுவா வெளியில எடுத்துடலாமா? Q/4πε0 எடுத்தாச்சு. எடுத்துட்டு இல்லைன்னா இங்க வந்து 1 மட்டும் எடுப்போம், அதுக்கு வேணா Q வந்து Q இருக்கட்டும், Q ஒண்ணு வச்சுக்கிறோம். 1/4π4πε0 எடுத்தாச்சு. இந்த முதல் இதுல உனக்கு என்ன இருக்குன்னா Q/x இருக்கு. ரெண்டாவதுல -2Q/x. சரியா? அடுத்ததுல வேணா நீ Q-வை வந்து வெளியே எடுத்துக்கலாம். சரியா? அந்த முதல்ல வந்து பகுதியில உள்ளதை வெளியில் எடுத்துருக்கோம். ரெண்டு இதுக்கும் உறுப்புக்கும் பொதுவா இருக்கிற உறுப்பு என்னன்னா 4πε0. முதல் இதுல மீதி இருக்குது என்னன்னா Q/x, ரெண்டாவதுல மீதி இருக்குது -2Q/x. சரியா? இப்போ இந்த பகுதியிலையும் என்ன செய்யுது, இங்க வந்து 9 - x, இந்த இடத்துல வந்து 9 - x, ரெண்டாவதுல 9 - x தான் இருக்கு. இந்த தொகுதியிலையும் Q வந்து என்ன செஞ்சிருக்கு, பொதுவா இருக்கு. அப்ப அதை என்ன செய்ய போறோம், நம்ம வந்து அதை எடுக்க போறோம் அடுத்தால. அப்ப என்னன்னா Q/4πε0 இங்க வந்து 1/x -1/2/9 - x. சரியா? அதனால இருக்குதுல முன்னாடி 2/9 - x, இங்க வந்து 1/x = 0. இப்ப இதுல வந்து இப்ப இடது பக்கம் உள்ள எல்லாமே சேர்ந்து என்னவா இருக்கும், வலது பக்கம் உள்ள 0வுக்கு சமமா இருக்கணும்.
அந்த இடது பக்கம் இந்த Q/4π இந்த 4π எப்சிலான் 0 இருக்குல்ல, இது வந்து ஜீரோவா இருக்க முடியாது. ஏன்னா Qங்கிறதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். சரியா? அந்த மதிப்பு வந்து என்ன மடங்கா இருக்கும்? 1.6 × 10⁻19 அடுக்கு. இதான் இதுக்கு இதோட மடங்கா இருக்கும். சரியா? நம்ம ஏற்கனவே வந்து இந்த குவாண்டம் ஆக்குதல் அப்படிங்கறதுல படிச்சிருக்கோம். Q வந்து n × E. இந்த ஈயோட மதிப்பு தான் இது. இந்த என்னோட பெருக்கற்பலனா இருக்கும் Q. இந்த எண் வந்து இங்க 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், அப்புறம் n வரைக்கும் இருக்கும். சரியா? அதனால வந்து Q வந்து ஒரு மாறிலி, ஒரு மாறாத நம்பர். இதை வந்து மாற்ற முடியாது. அதனால வந்து ஜீரோவா இருக்க முடியாது கண்டிப்பா. அது மாதிரி இது வந்து தொகுதியில, சரியா? தொகுதியில உள்ள Q வந்து ஜீரோவா இருக்க முடியாது. அதே மாதிரி கீழே நீ இதை எடுத்துக்கிட்ட அப்படின்னா 4ங்கிறது ஒரு எண், அதுவும் வந்து ஜீரோ கிடையாது. இந்த பையன் இருக்குல்ல, அந்த பையங்கிறதோட மதிப்பு என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். பையோட மதிப்பு 3.14 3.14 அதனால அதுவும் ஜீரோவா இருக்காது. எப்சிலான் 0 அப்படிங்கிறது சொல்லுங்க பார்ப்போம். உங்களுக்கு முந்தின கிளாஸ்ல ஒன்று சொல்லியிருக்கேன். எப்சிலான் 0வோட மதிப்பு என்னது? 8.83 × 10⁻11 அடுக்கு. சரியா? அதனால வந்து இதுவும் ஜீரோவா இருக்க முடியாது. அப்ப இந்த இது வந்து நாட் ஈக்குவல் டு வந்து ஜீரோ கிடையாது. இது வந்து ஜீரோ கிடையாது. புரியுதாப்ப? அப்ப அது வந்து என்ன செய்யணும்? இந்த இதை மட்டும்தான் அந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்குல்ல, அந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது மட்டும்தான் ஜீரோவா மாறும். ஜீரோவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிறது மட்டும்தான். அதனால இந்த பிராக்கெட் உள்ளதை நம்ம என்ன செய்யறோம்னா எழுதுறோம். 1/x - 2/9 - x = 0. சரியா? இப்போ இப்போ வந்து 1/x மட்டும் இடது பக்கம் வச்சுக்கிறோம். இப்போ வந்து 2 இதை வந்து வலது பக்கம் கொண்டு போனா மைனஸ் இது என்ன, மைனஸ் குறியீடு என்னவா மாறும்? பிளஸ்ஸா மாறிடும். பிளஸ்ஸா மாறிடும். சரியா? இப்போ வந்து இதை வந்து இந்த குறுக்கு பெருக்கல் அப்படின்னு வச்சுட்டீங்களா? இப்படி பெருக்கோல, இப்படி போட்டு பெருக்கோல, அந்த குறுக்கு பெருக்கல் போட்டோம் அப்படின்னா என்ன வந்துடும்? 9 - x = 2x. சரியா? அப்போ இது 9 = 3x. அப்ப x = என்னது? x = என்னது? 9/3 = 3. வெரி குட். 9/3 = 3. இதுதான். இப்போ வந்து எந்த தூரத்துல வந்து உனக்கு வந்து இங்க வந்து இந்த புள்ளி வந்து இதா இருக்கு அப்படின்னா 3 மீட்டர். சரியா? ஆதி புள்ளியில இருந்து 3 மீட்டர் தொலைவுல நமக்கு என்ன செய்யுது? அந்த மின் அழுத்தம் வந்து ஜீரோவா இருக்கு. சரியா? இந்த கணக்கீடு வந்து ரொம்ப முக்கியம். சரியா? இதை வந்து நீங்க வந்து எழுதி பார்த்தீங்கன்னா உங்க புக்ல இருந்து எடுத்து நீ எழுதி பார்த்த அப்படின்னா உனக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த இதெல்லாம் வந்து உனக்கு அடிக்கடி கேட்பாங்க. சரியாப்பா? சரி, அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்டுக்கோம். அடுத்து வந்து மின் இருமுனை. நம்ம ஏற்கனவே பார்த்தோமா மின் இருமுனை. இங்கிலீஷ்ல வந்து எலக்ட்ரிக் டைபோல். அதான் மின் இருமுனை, எலக்ட்ரிக் டைபோல். மின் இருமுனையால் உனக்கு ஒண்ணு கேட்பாங்க. மின் இருமுனையால் ஒரு புள்ளியில் ஏற்படும் நிலை மின் அழுத்தம், இதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். அடுத்து வந்து இது கொஞ்சம் பெரிய டெரிவேஷன் மாதிரி இருக்கும், பெருசா. ஒரு புள்ளியில் ஏற்படும் மின் அழுத்தம். ஒரு புள்ளியில் ஏற்படும் மின் அழுத்தம், இதான் வந்து கண்டுபிடிக்கிறோம். இது வந்து பெரிய கொஸ்டின். இதுல வந்து என்னன்னா ஒரு மின் இருமுனை வந்து எடுத்துக்கிறோம். இங்க வந்து -q, மைனஸ், அதாவது எதிர்மின் துகள். அதுல இருந்து நம்ம எதிர்மின் துகள் வந்து q, -q. இங்க வந்து ஒரு நேர்மின் துகள், எதிர்மின் துகள், நேர்மின் துகள். இது ரெண்டுக்கும் இடையில உள்ள தூரம் என்ன? இது வந்து மையப்புள்ளி. இது வந்து மையப்புள்ளின்னு வச்சுக்கிறோம். இந்த தூரம் வந்து ஸ்மால் a. அது மாதிரி இந்த தூரமும் ஸ்மால் a.
ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதாவது ரெண்டு மின் துகள், ரெண்டு எதிர்மின் சமமான எதிர்மின் துகளை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தூரத்துல இருக்கிற எதிர்மின் துகள்ங்கிற அந்த அந்த அமைப்பு பேர் தான் இருமுனை. எப்பவுமே நேர்மின் துகளும் எதிர்மின் துகளுக்கும் உள்ள நடுப்புள்ளி நடு மையம் வந்து ஒரே புள்ளியில இருக்காது, கொஞ்சம் தெளிவா இருக்கும். அதுதான் உனக்கு எக்ஸாம்பிள் வந்து உதாரணமா ஹைட்ரஜன் சொன்னேன் உனக்கு. அது வந்து புரோட்டான் எலக்ட்ரான், இந்த புரோட்டானோட மையமும் எலக்ட்ரானோட மையமும் ஒரே புள்ளியில இருக்காது. இந்த புரோட்டான் வந்து இங்க இருக்கு அப்படின்னா எலக்ட்ரான் வந்து கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும். சரியா? இப்போ ரெண்டுக்குள்ள தூரம் வந்து ஏ அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இதோட மின்னூட்டத்தை இந்த தூரத்தால பெருக்கணும்னா அதான் வந்து இருமுனையின் திருப்பு திறன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நேற்று உள்ள கிளாஸ்ல அதான் சொன்னேன். இருமுனையின் திருப்பு திறன் அப்படின்னா இதுக்கு வந்து உள்ள மின்னூட்டம் அல்லது மின் சுமை அப்படின்னு சொல்லலாம். மின் சுமை வந்து கியூன்னு வச்சுக்கிட்டேன்னா இந்த ஏங்கிற தொலைவால பெருக்கணும் அப்படின்னா அது பேர் தான் திருப்பு திறன், பி அப்படின்னு நான் சொல்லுவேன். அதனால வந்து இப்போ வந்து நம்ம ஒரு மைனஸ் கியூ அப்படிங்கிற ஒரு மின் துகள் எதிர்மின் துகள் பிளஸ் கியூ அப்படிங்கிற ஒரு நேர்மின் துகளை ரெண்டையும் தனித்தனியா பிரிச்சு வச்சிருக்கோம். ஏன்னா என்ன தொலைவுனா மொத்த தொலைவு வந்து 2a, மொத்த தொலைவு வந்து 2aன்னு வச்சிருக்கோம். அதுக்காக ஒரு சென்ட்ரு புள்ளி எடுத்துக்கிட்டோம்னா இந்த சென்ட்ரு புள்ளியில இருந்து மைனஸ் கியூவோட தொலைவு வந்து ஒரு ஸ்மால் ஏ, அது மாதிரி சென்ட்ரு புள்ளியில இருந்து பிளஸ் கியூவோட தொலைவு வந்து ஸ்மால் ஏ. இப்ப என்ன செய்யணும், இந்த இரு முனையினால ஏதாவது ஒரு தூரத்துல ஒரு புள்ளி, இந்த புள்ளியோட தொலைவு வந்து ஏவை விட ரொம்ப அதிகம் அப்படின்னு நினைச்சுக்கணும். சரியா? அப்படி நம்ம வந்து பிக்ஸ் பண்ணிக்கிறோம். இங்க இருந்து ஒரு இந்த புள்ளிக்கு நம்ம வந்து தொலைவு வந்து என்னன்னா ஆர் தொலைவுல இருக்கு. எதோட இந்த மின் இருமுனையோட மைய புள்ளியிலிருந்து ஆர் தொலைவுல ஏதாவது ஒரு புள்ளியை நம்ம நிர்ணயிச்சுக்கிறோம். இப்ப இங்க இந்த கியூல இருந்து அந்த புள்ளியோட தூரம் வந்து என்ன அப்படின்னா R2 அப்படின்னு வச்சுக்கோம். இந்த புள்ளியோட தூரம் வந்து R2. கியூல இருந்து இந்த புள்ளியோட தூரம் R2. இந்த பிளஸ் கியூ இருக்குல்ல, அதுல இருந்து இந்த புள்ளியோட தூரம் வந்து R1. இங்க இருந்து இதோட தொலைவு வந்து R1. ரைட்டா? இது வந்து R, இது வந்து R. சரியா? இப்போ வந்து இந்த கோணம், அதாவது நம்ம இந்த புள்ளிக்கு வரையப்படும் தொலைவு வந்து இந்த இருமுனையின் மையத்தில் ஏற்படுத்தும் கோணம் வந்து தீட்டா அப்படின்னு வச்சிருக்கோம். சரியா? அப்ப இந்த கோணம் வந்து என்ன இருக்குன்னு சொல்லுங்க. இந்த கோணம் என்ன இருக்கும்? இது வந்து தீட்டாவா இருந்துச்சு அப்படின்னா சொல்லு, யாரும் சொல்ல போற? சொல்லு. 180. வெரி குட். 180 மைனஸ் தீட்டா. இது வந்து தீட்டா அப்படின்னு வச்சு அப்படின்னா இது வந்து தீட்டா அப்படின்னா இது வந்து 180 மைனஸ் தீட்டா. கரெக்டா? இது வந்து 180 மைனஸ் தீட்டா. இப்ப நம்ம வந்து பிளஸ் கியூ இந்த இடத்துல இந்த பிளஸ் கியூவால இந்த பிங்கிற புள்ளியில ஏற்படுற மின்னழுத்தத்தை முதல்ல நம்ம வந்து போட போறோம். இப்போ வந்து அதுக்கு பிளஸ் கியூவால் பி என்ற புள்ளியில் ஏற்படுத்தும் மின்னழுத்தம், பி என்ற புள்ளியில் ஏற்படுத்தப்படும் மின்னழுத்தம். ஏற்படுத்தப்படும் மின்னழுத்தம். சரியா? இதுக்கு என்ன அப்படின்னா 1 டிவைடட் பை 4 பை எப்சிலான் 0 Q பை இந்த தொலைவு வந்து நம்ம R1 வச்சிருக்கோமா, இந்த தொலைவு R1 வச்சிருக்கனால இங்க வந்து R1 அப்படின்னு போடணும். சரியா? இப்ப அதே மாதிரி அடுத்தால மைனஸ் கியூ மின் துகளால் அப்படின்னு எழுதலாம். மைனஸ் கியூவால் புள்ளி பியில் ஏற்படுத்தப்படும் மின்னழுத்தம். ஏற்படுத்தப்படும் மின் அழுத்தம் இது என்ன பார்த்தா அப்படின்னா இது வந்து 1/4 பை எப்சிலான் 0 Q பை R2. சரி, அது R1 R2. இப்போ வந்து மொத்த மின்னழுத்தம், அதாவது V டோட்டல்
இப்போ வி டோட்டல் வந்து நேர்கோடுகள் தத்துவத்துப்படி அப்படின்னா என்ன செய்யும், ரெண்டையும் கூட்டிடணும். ரெண்டையும் கூட்டும் போது இங்க வந்து என்னன்னா மைனஸ் கியூனால இங்க ஒரு மைனஸ் போட்டுக்கணும், பிளஸ் கியூனா பிளஸ் போடணும். இங்க வந்து மைனஸ் இருக்கு, அதனால இங்க வந்து என்ன ஆயிரும்னா 2/4πε0 ரெண்டையும் முதல் கூட்டிட்டு அது பிறகு வேணா ஆட் பண்ணுவோம். நம்ம முதல் தனித்தனியா எழுதிடுவோம். நம்ம முதல் இது வரும்போது 1/4πε0 1/4πε0 q/r1. இங்க வந்து மைனஸ் இருக்கனால மைனஸ் 1/4πε0 q/r2. சரியா? இப்ப இதுல வந்து காமனா இருக்கிறத கூட என்ன செய்யலாம், அதாவது பொதுவா இருக்கிறத வெளியில எடுத்துருவோம். பொதுவா இருக்கிறத வெளியில எடுத்தோம்னா என்ன செய்யணும், இது வந்து q/4πε0 இது வந்து 1/r1 மைனஸ் 1/r2. இப்போ வந்து நம்ம வந்து ஏற்கனவே முதல்ல சொன்ன மாதிரி இந்த ஆர், இந்த புள்ளி இருக்குல்ல, அந்த புள்ளியோட தூரம், இந்த ஆர் தூரம் வந்து ஆர் வந்து ஃபார் கிரேட்டர் தென் ஏ. சரி, அந்த ஏ தூரத்தை விட ஆர் தூரம் வந்து என்ன இருக்கு, ரொம்ப தூரத்துல இருக்கு. இந்த ஆர் தூரம் வந்து ரொம்ப தூரத்துல அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீ அதுக்கு என்ன செய்யணும்னா, ஆர் இஸ் ஃபார் கிரேட்டர் தென் ஏ அப்படின்னு இருந்துச்சுன்னா இதுல வந்து முக்கோணம் இருக்குல்ல, முக்கோணத்தின் கொசைன் சமன்பாடு அதை வந்து உபயோகிக்கணும். சரியா? முக்கோணத்தின் கொசைன் சமன்பாடு அதை உபயோகிச்சோம் அப்படின்னா இந்த இதுல எடுத்துக்கிட்டேன்னா இதான் ஒரு முக்கோணம். சரியா? இந்த முக்கோணம், இப்போ இந்த முக்கோணத்தை நம்ம எடுப்போம். இந்த எல்லோ கலர்ல போடுற பாரு, தெரியுதா உனக்கு? இந்த முக்கோணத்தை எடுத்தோம் அப்படின்னா சரியா, இது வந்து இந்த ஆர்1 இப்போ அப்படின்னா என்ன அப்படிங்கறத வந்து இந்த கொசைன் சமன்பாடு வச்சு எழுதணும். இந்த கொசைன் சமன்பாடு என்னன்னா r1 ஸ்கொயர் r ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர். ஏற்கனவே +1ல படிச்சிருக்க கொசைன் சமன்பாடு. சரியா? அந்த முக்கோணத்தோட ரெண்டு பக்கத்தையும் இந்த r1 ஸ்கொயர் வந்து என்ன அப்படின்னா r ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் 2RA cos θ. இதான் வந்து முக்கோணத்தின் கொசைன் சமன்பாடு, மைனஸ் 2RA cos θ. சரியா? இப்போ வந்து இந்த r1 ஸ்கொயர் இடது பக்கம் வந்து r1 ஸ்கொயர் வச்சுக்கிடுவோம். இந்த வலது பக்கத்துல r ஸ்கொயரை வந்து வெளியில எடுப்போம். சரியா? r ஸ்கொயரை வெளியில எடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல உள்ளது என்ன ஆயிரும்னா 1, முதல்ல உள்ளது 1, ரெண்டாவது உள்ளது a ஸ்கொயர் பை r ஸ்கொயர். அடுத்து மூணாவது உள்ள நம்பர் என்னவாகும்னா 2RA பை r ஸ்கொயர். இப்போ நான் என்ன செய்யறேன்னு புரியுதா? இதுல வந்து ஃபர்ஸ்ட்ல r ஸ்கொயர் இருக்கிறதுனால அப்படியே வெளியில எடுத்துட்டோம். இந்த இதுல வந்து r ஸ்கொயர் இல்லாதனால r ஸ்கொயரால பெருக்கி r ஸ்கொயரால வகுத்துட்டு அந்த r ஸ்கொயரத்துக்கு வெளியில போட்டோம். சரியா? அதான் நம்ம நினைக்கிறோம். இப்போ வந்து r ஸ்கொயர் இந்த ரெண்டாவது டேர்ம்ல இருந்து r ஸ்கொயரை வெளியில எடுக்கிறதுக்கு இந்த r ஸ்கொயருங்கிற ஒரு எதுவுமே இல்லை, இந்த இதுவுமே இல்லை. அதனால நம்ம என்ன செய்யறோம், r ஸ்கொயரால பெருக்கி r ஸ்கொயரால வகுத்தோம்னா அந்த வகுத்தல் மட்டும் இருக்கும், பெருக்கினத்துக்கு வெளில கொண்டுடலாம். அதே மாதிரி இங்கே வந்து r ஸ்கொயரால என்ன செய்யணும், பெருக்கி இங்க ஏற்கனவே ஒரு r இருக்கிறதுனால என்னவாயிருங்க 2A பை r அப்படின்னு ஆயிடும். இங்க வந்து ஏற்கனவே ஒரு r இருக்கு, அப்ப r-ஆல பெருக்கினாலே நமக்கு என்ன செய்யணும் போதும். அதனால இங்க வந்து என்ன வரும், இங்க வந்து 2A பை r அப்படின்னு ஆயிடும். சொல்றது புரியுதாப்பா? இது வந்து 2A பை r, இது வந்து 2A, இது வந்து 2A பை r, இங்க வந்து cos θ. கரெக்டா? இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட். இப்ப அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா இங்க வந்து r இஸ் ஃபார் கிரேட்டர் தென் a அப்படின்னா a வந்து ரொம்ப ஸ்மால் வேல்யூ, a வந்து ரொம்ப ஸ்மாலா இருக்கும். இப்போ வந்து a வந்து ஒரு 0.1 மீட்டர்னு வச்சுக்குவோம். a வந்து ஒரு 0.1 மீட்டர், r வந்து ஒரு 10 மீட்டர் அப்படி வச்சுட்டோம். 10 மீட்டர் அப்படி வச்சுட்டோம்னா இதை கம்பேர் பண்ணும்போது a பை r இது போட்டாலே என்னவாயிரும் 0.01 மாறிடும்.
இன்னும் கொஞ்சம் சின்னதாயிரும். அது மாதிரி வந்து ஸ்கொயர் போட்டேன் அப்படின்னா ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் போட்டோம்னா 0.1 ஸ்கொயர் வந்து 0.01 ஆகும். இங்க வந்து இங்க இருக்கிற 10க்கு இன்னொரு 100 போகும். அப்படிங்கும்போது என்ன ஆயிரும், அந்த ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் வந்து புறக்கணிச்சிடலாம். அது வந்து என்னன்னா ரொம்ப ஃபார் லெஸ் வேல்யூவா இருக்கும், ஃபார் லெஸ் தேன் 1 இருக்கும். ரொம்ப ஒன்னோட ரொம்ப ஸ்மால் நம்பரா இருக்கும். அப்ப நமக்கு வந்து தேவையில்லை. அப்ப என்ன செய்யணும், இதை வந்து விட்டுறணும். சரியா? இப்ப நம்ம இந்த சமன்பாடுல வேற என்ன இருக்கும் அப்படின்னா முதல்ல உள்ளதும் அந்த மூணாவது உள்ள டேர்ம் மட்டும்தான் இருக்கும். அப்போ வந்து r1 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் இது 1 மைனஸ் 2a பை ஆர் காஸ் தீட்டா, இது மட்டும்தான் இருக்கும். சரியா? இப்ப இதுக்கு வந்து வர்க்க மூலம் கண்டுபிடிக்கணும். வர்க்க மூலம் இது வந்து 2 மடங்கா இருக்கா, அதனால வர்க்க மூலம் கண்டுபிடிக்கும் போது இது வந்து r1 ஆயிரும், இது வந்து r. இங்க வந்து 1 மைனஸ் 2a பை ஆர் காஸ் தீட்டா என்ன வரும், இதுக்கு வந்து என்னவாயிரும் 1/2 ரூட் ரூட் ஆயிரும். இந்த சமன்பாடுக்கு நம்ம ரூட் எடுத்துருவோம். ரூட் எடுக்கும்போது இங்க வந்து r1 ஈக்குவல் டு r1 ஈக்குவல் டு r இன்ட்டு 1 மைனஸ் 2a பை ஆர் என்ன செய்யுது காஸ் தீட்டா பவர் 1/2 ஆயிரும். இப்ப நமக்கு என்ன வேணும், நமக்கு வந்து நம்மளோட சமன்பாடுல 1/r1 தான் வேணும். நீங்க பாரு, இதுல உனக்கு தெரியும் இந்த வரை 1/r1 1/r1 1/r2 தான் வேணும். இப்போ வந்து நம்ம 1/r1 வேணும்னா என்ன செய்யணும், இதோட தலைகீழியே எழுதணும். தலைகீழினா இங்க 1/r1, இங்க வரும்போது 1/r. இல்லை இதை வந்து நீ 1/1 r/2a அப்படியே எழுதக்கூடாது. என்ன செய்யணும், 1/1 மைனஸ் 2a பை ஆர் காஸ் தீட்டா மைனஸ் 1/2 அப்படின்னு சொல்லி எழுதுறோம். இப்போ இதுக்கு வந்து அடுத்து இங்க வந்து திருப்பி எழுதும்போது 1/r1 ஈக்குவல் டு 1/r. இந்த மைனஸ் 2a இது வந்து இந்த அடுக்குல உள்ளதை உள்ள கொண்டு வந்து ஒரு இதை எழுதுவீங்க. அது வந்து ஈருறுப்பு கோவை அப்படின்னு படிச்சிருப்பேன். இதுல வந்து என்ன செய்யணும்னா இந்த மைனஸ் 1/2 இங்க வந்து கொண்டு வரணும். இங்க -1 n இன்ட்டு n பவர் -1 அப்படின்னு சொல்லி ஒரு சூத்திரம் இருக்குன்னா அதை வந்து இங்க கொண்டு வரணும். இங்க கொண்டு வந்து 2a பை ஆர் அப்படின்னு போட்டு இங்க வந்து காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லி போட்டு இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுவோம். ரவுண்டு ப்ராக்கெட்டை போடுவோம். சரியா? இது போடும்போது 1/r1 இஸ் ஈக்குவல் டு 1/r இது 1. இங்க வந்து மைனஸ் ஆஃப் மைனஸ் என்னவாயிரும், பிளஸ் ஆயிரும். இந்த ரெண்டும் கட் ஆயிடுச்சுன்னா இது வந்து a பை ஆர் காஸ் தீட்டா. நமக்கு வந்து 1/r1 வந்து தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரியே நம்ம என்ன செய்யணும், 1/r2 கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீ முதல்ல அதே மாதிரி இங்க வந்து இந்த முக்கோணத்தை எடுத்துக்கணும். சரியா? இந்த முக்கோணத்துக்கு உனக்கு ஒரு இது கொடுக்கும். இந்த முக்கோணம் எடுத்துக்கிறோம். இந்த முக்கோணத்தை நீ எடுத்த அப்படின்னா அதே மாதிரியே என்ன செய்யணும், கொசைன் சமன்பாடு, முக்கோணத்தின் கொசைன் சமன்பாடை இதுக்கு எழுதணும். முக்கோணத்தின் கொசைன் சமன்பாடு இதுக்கு எழுதும் போது என்ன செய்யணும், r2 ஸ்கொயர் r2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் மைனஸ் 2ra காஸ் இங்க உள்ள போன என்னது 180, அங்க வந்து தீட்டா இருந்துச்சு, இங்க 180 மைனஸ் தீட்டா இருக்கு. அதனால நீ என்ன செய்யணும், இங்க வந்து 180 அதாவது 180 டிகிரி மைனஸ் தீட்டா. காஸ் 180 மைனஸ் தீட்டா என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். காஸ் 180 மைனஸ் தீட்டா அக்கா தெரியுமா? காஸ் 180 மைனஸ் தீட்டா minus cos theta miss. கரெக்ட் பா, வெரி குட். மைனஸ் காஸ் தீட்டா சூப்பர். r ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் மைனஸ் 2ra. இது ஏற்கனவே மைனஸ் காஸ் தீட்டானால இங்க என்ன ஆயிரும், பிளஸ் 2 காஸ் தீட்டா ஆயிரும். சரி, பிளஸ் 2ra ஆயிரும். பிளஸ் 2ra காஸ் தீட்டா பிளஸ் 2ra கரெக்டா, பிளஸ் 2ra காஸ் தீட்டா. ரைட். இப்போ இதே மாதிரி நம்ம என்ன செய்யணும், இப்போ வந்து r2 ஸ்கொயர் r ஸ்கொயரை நம்ம வெளியில் எடுக்கிறோம். வெளியில் எடுக்கும்போது 1 ஃபர்ஸ்ட்ல உள்ள டேர்ம் வந்து 1 ஆயிரும். அடுத்துள்ள டேர்ம் வந்து a ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். அதுக்கடுத்து உள்ளது வந்து 2r பை 2a பை ஆர். ஆர் ஸ்கொயர் வெளியில் எடுக்கிறதுனால 2a பை ஆர். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்கப்பா.
கேட்டேன்னா உனக்கு செய்யறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். வெளியில் எடுத்துரும். அதே மாதிரியே ஆர் வந்து ஃபார் கிரேட்டர் தென் ஏ அப்படின்னு வச்சுட்டு ஏ ஸ்கொயர் பை ஆர், ஏ பை ஆர் வந்து ஸ்மால் வேல்யூ, அதனால ஏ ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் வந்து ஃபார் லெஸ் தென் 1, அதனால வந்து சரி ஃபார் லெஸ் தென் 1 கிரேட்டர் தென் போட்டிருக்கேன். ஃபார் லெஸ் தென் 1. இப்போ ஃபார் லெஸ் தென் 1 அது ரொம்ப ஒன்னோட ரொம்ப குறைவான மதிப்பாக இருக்கும். அப்போ இது நமக்கு வந்து தேவையில்லை, இது வந்து புறக்கணிச்சிடும். சரியா? இங்க வந்து r2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு r ஸ்கொயர் 1 பிளஸ் 2a பை r காஸ் தீட்டா. சரியா? வச்சுக்கிறோம். இப்போ அதே மாதிரியே இப்போ இதுக்கு வந்து என்ன செய்யணும், வர்க்கமூலம் எடுக்கணும். வர்க்கமூலம் எடுக்கணும்னா இந்த ஸ்கொயர் போயிடும், லெஃப்ட் சைடில் உள்ள ரைட் சைட்லையும் இந்த ஸ்கொயர் போயிடும். இதுக்கு வந்து நீ தனித்தனியாக ஸ்கொயர் போடக்கூடாது, என்ன செய்யணும், மொத்தமாக சேர்த்து இதுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் போடணும், அதாவது ஸ்கொயர் ரூட் போடணும். அதனால 1/2 பிளஸ் 1/2 அப்படின்னு மாறிடும். இப்போ நமக்கு என்ன தேவை, 1/r2 தான் தேவை. அதனால 1/r இதுக்கு வந்து தலைகீழ் எடுக்கணும். தலைகீழ் எடுத்தோம்னா 1/r2 இஸ் ஈக்குவல் டு 1/r ஆயிரும். இப்போ இதில் வந்து 1, அது மாதிரி ஈருறுப்பு கோவையை வந்து நீ வந்து என்ன இதுக்கு முதல்ல எழுதிக்கிறோம், அதுக்கப்புறம் ஈருறுப்பு கோவையை வந்து பிரதிடுவோம். காஸ் தீட்டா மைனஸ் 1/2 ஆயிடும். சரியா? அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா 1/r2 equal to 1/r. இப்போ இந்த ஈருறுப்பு கோவையை வந்து பிரதியிடும் போது 1 மைனஸ் என்ன இருந்துச்சு, இந்த மைனஸ் 1/2 இங்கே முன்னாடி வந்துடும். சரியா? மைனஸ் 1/2 முன்னாடி வரும்போது மைனஸ் 1/2 இங்கே ஏற்கனவே உனக்கு என்ன இருக்கு, இங்கே வந்து ப்ளஸ் இருக்கு, அதனால வந்து இங்கே வந்து ப்ளஸ் இருக்கு, அதனால இங்கே மைனஸ் ஆகிடும். 1/2 இன்ட்டு 2a பை ஆர், இது வந்து காஸ் தீட்டா. சரியா? இங்கே ஒரு ப்ராக்கெட் போட்டுருவோம். இப்போ 1/r2 இஸ் ஈக்குவல் டு 1/r 1 மைனஸ் a பை ஆர் காஸ் தீட்டா. முதல்ல 1/r1 நமக்கு என்ன வந்துச்சு, 1/r1 வந்து இப்போ இது வந்து 1/r2 வந்து மைனஸ்ல வரும். நம்ம ஏற்கனவே முதல்ல கண்டுபிடிச்சோம்ல, 1/r1 வந்து 1/r 1 பிளஸ் a பை ஆர் காஸ் தீட்டா அப்படின்னு வந்தது. சரியா? இப்போ நம்ம அதை வந்து என்ன செய்யணும், இந்த முதல்ல நம்ம கண்டுபிடிச்சோம்ல மொத்த மின் அழுத்தம் V டோட்டல், இதுல போய் பிரதியிடணும். V டோட்டல் வந்து என்ன வச்சிருக்கோம், Q பை 4 பை எப்சிலான் 0 1 பை R1, நீங்க வந்து 1 பை R2. ஏன்னா இங்க வந்து மைனஸ் Q இருந்துச்சு, நம்ம ஏற்கனவே இங்க பார்த்துருக்கோம் பாரு. ஏன்னா இங்க வந்து 1 இந்த இடத்துல இதான் வந்து V டோட்டல் 1 பை R1 மைனஸ் 1 பை R2. இதைத்தான் நான் வந்து இப்போ வந்து என்ன செஞ்சிருக்கேன், போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து பிரதியிடணும். இப்போ இங்கே வந்து 1/r1க்கு வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அதையும், 1/r2க்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோமோ அதையும் நம்ம வந்து பிரதியிட்டோம்னா இங்கே வந்து 1/r1க்கு வந்து 1/r 1 பிளஸ் a பை ஆர் காஸ் தீட்டா. இது வந்து 1/r1க்கு. 1/r2க்கு நமக்கு என்ன வந்துச்சு, இங்கே ஏற்கனவே இந்த ஒரு மைனஸ் சைன் இருக்கா, இந்த மைனஸ் சைன் வந்து இந்த மைனஸ் சைனை என்ன செய்யணும், இந்த இடத்துல போடணும். இந்த மைனஸ் சைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் இதை போடணும். 1/r 1 மைனஸ் a மைனஸ் ஆர் காஸ் தீட்டா. சரியா? இதை போட்டாச்சு. இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுவோம். இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சுன்னா இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த 1/r-ஐயும் அடுத்த ஸ்டெப்பில் வெளியே எடுத்துருவோம். வெளியே எடுத்தாச்சுன்னா Q பை V total is equal to Q by 4 pi epsilon R. வெளியே எடுத்தாச்சு. அந்த மீதி உள்ளது என்ன இருக்கு அப்படின்னா இது வந்து 1 பிளஸ் a பை ஆர் காஸ் தீட்டா, 1 பிளஸ் a பை ஆர் காஸ் தீட்டா ஃபர்ஸ்ட் இல்லை. நான் அடுத்ததுல இந்த மைனஸ் சைனை உள்ள கொண்டு போகணும். அப்போ உள்ள கொண்டு போகும்போது இங்கே என்ன ஆயிரும், -1 ஆயிரும். அதுக்கு பிறகு இது வந்து இந்த மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் ஆயிரும். இப்போ இங்கே என்ன ஆயிரும், பிளஸ் பிளஸ் a பை ஆர் காஸ் தீட்டா. சரியா? இப்போ இந்த பிளஸ் 1ம் மைனஸ் 1ம் என்ன செய்யும், கட் ஆயிரும். இப்போ Q பை 4 பை எப்சிலான் 0 மீதி என்ன இருக்கு, இங்க 2a பை ஆர் காஸ் தீட்டா. 2a பை ஆர் காஸ் தீட்டா இருக்கு. இதுக்கு என்ன வருது, இது வந்து Q பை 4 பை எப்சிலான் 0 ஆர்
இது வந்து 2a cos theta. இந்த 2a அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த மொத்த தூரம் ரெண்டு மின் துகள்களுக்கு இடையே உள்ள தூரம். Qங்கிறது அந்த மின் துகளோட மின்னூட்டம். இந்த மின்னூட்டத்தையும் இந்த மின் துகளுக்கு இடையே உள்ள தூரத்தையும் பெருக்கணும்னா என்ன வரும்னு சொல்லுங்க பார்ப்போம். மின் இணையில என்ன வரும்? 2aq. இல்லடா 2aq வரும். ஆனா அந்த அந்த மதிப்பு பேர் என்னது? அது பேர் என்னது? அதோட ஒரு ரெண்டு மின் துகள் ஒரு மின் இணையில மின் இணையில என்னது? ஒரு நேர்மின் துகள் எதிர்மின் துகள். அந்த ரெண்டு மின் துகளையும் ஒரு குறிப்பிட்ட தொலைவுல பிரிச்சு வச்சிருக்கோம். அந்த தொலைவு தான் 2a. அந்த தொலைவையும் அந்த மின் துகளோட மதிப்பு மின்னூட்ட மதிப்பையும் பெருக்கணும்னா நமக்கு ஒண்ணு கிடைக்கும். அது என்னது? 4 இல்ல அது வந்து அது ஒரு டேர்ம் இருக்கு. அது என்ன அப்படின்னா மின் இணை திருப்பு திறன் பி. சொல்லிட்டு வந்தாலும் அதான் பி. இப்ப வந்து இந்த கியூவையும் டூவையும் பெருக்கி அதை என்ன செஞ்சிடணும்? பியா போட்டுடணும். சரியா? பி அதான் பி காஸ் தீட்டா. இது வந்து பி இது வந்து பி காஸ் தீட்டா. சரியா? இதான் வந்து மொத்த மின் அழுத்தம். ஒரு ஒரு புள்ளியில் மின் இரட்டை அல்லது மின் இரட்டைன்னு சொல்லலாம், மின் இணைன்னு சொல்லலாம். மின் இணையால் ஒரு புள்ளியில் ஏற்படும் தூரத்தில், அதாவது ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் உள்ள புள்ளியில் ஏற்படும் மின் அழுத்தம். இந்த புள்ளி பிங்கிற புள்ளியில நமக்கு ஏற்படுற மின் அழுத்தம் தான் என்னது? பி டோட்டல். இந்த பி வேற இந்த பி வேற. இது வந்து கேபிட்டல் லெட்டர் பி. இது வந்து கேபிட்டல் லெட்டர். புள்ளியை வந்து நம்ம குறிக்கிறதுக்காக கேபிட்டல் லெட்டர்ல போட்டிருக்கோம். ஸ்மால் லெட்டர் பி போட்டோம் அப்படின்னா அது வந்து என்னது? அது வந்து மின் இணையின் திருப்பு திறன். சரியா? அதுக்கு இதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும். 4πε0 r². r². இதான் வந்து இந்த 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 கொஸ்டின் இந்த இது வந்து உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் உள்ளது. சரியா? புரியுதா? இப்ப எல்லாருக்கும் இது வந்து மொத்த மின் அழுத்தம். இப்ப இது வரைக்கும் நடத்துனது உங்களுக்கு வந்து புரிஞ்சதா? இதற்கு உங்களுக்கு வந்து மின் தேக்கின்னு இருக்கு. மின் தேக்கினா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? மின் தேக்கியில தான் இந்த மின் அழுத்தம் வந்து என்ன செய்யுது? ரொம்ப உபயோகிக்கிறது வந்து மின் தேக்கி தான். மின் தேக்கி அப்படின்னா ரெண்டு கடத்தும் பொருளுக்கு இடையில ஒரு கடத்தா பொருள். என்ன கடத்தா பொருள்? இந்த காற்று இருக்குல்ல, காற்று கூட கடத்தா பொருள் தான். இப்ப காற்று மாதிரி ஏதாவது இருக்கும்போது ரெண்டு கடத்தும் பொருள். இதுல வந்து நேர்மின் கடத்தி எதிர்மின் கடத்தி. இது ரெண்டுக்கும் இது ரெண்டையும் என்ன செய்யணும்? ஒரு பேட்டரியில பிளஸ் மைனஸ் இதுல போய் கொடுத்து நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து இது மின் தேக்கி அப்படிங்கிறது. இதுல வந்து என்ன செய்யணும்? அந்த மின்சாரத்தை மின் ஊட்டத்தை வந்து தேக்கி வைக்கும். இதுல வந்து இந்த இதுக்கு பதில் இந்த காற்று ஊடகத்துக்கு பதில வேற ஏதாவது வந்து கடத்தா பொருள் மைக்கா மாதிரி ஒரு கடத்தா பொருளை வச்சோம்னா அந்த மின் தேக்கியோட அளவு இருக்குல்ல, அது வந்து கூடும். இந்த மின் தேக்கியோட தேக்கு திறன் வந்து கூடும். சரியா? இது வந்து உங்களுக்கு வந்து இதோட பயன்பாடுகள் இது நம்ம படிச்சிருக்கோம்ல. மின்னியலோட பயன்பாடுகள் வந்து உனக்கு வந்து இதுல வந்து உனக்கு வந்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர்ன்றதும் இந்த பேப்பர் அது வச்சாலும் என்ன செய்யும்? இந்த மின் தேக்கு திறனை வந்து என்ன செய்யும்? கூட்டி கொடுக்கும். அதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் C/V அது கண்டுபிடிச்சிருக்கீங்க. இது வந்து உனக்கு அந்த டெரிவேஷன்லாம் உனக்கு தேவையில்லை. இதோட பயன்பாடுகள் வந்து என்ன அப்படிங்கறது மட்டும் பின்னாடி கொஞ்சம் அது மட்டும் நீங்க வந்து அது தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியாப்பா? இது வரைக்கும் உனக்கு நடத்துனதுல ஏதாவது சந்தேகம் இருக்காப்பா? ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கூட நீங்க அடுத்த பின்னாடி வர்ற வகுப்புகள்ல நீங்க வந்து கேட்கலாம். ஓகேவா? ஓகே தேங்க்யூப்பா. தேங்க்யூ.